வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம கிரக காரகத்துவங்கள் பார்க்க போறோம். ஜோதிடத்துல ரொம்ப முக்கியமானது இந்த கிரக காரகத்துவங்கள். இந்த கிரக காரகத்துவங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சாதான் நம்ம ஜோதிடர் பலன் சொல்வதற்கும், பிரசனத்தில் பலன் சொல்வதற்கும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே அந்த பலனை உடனே சொல்றதுக்கு இந்த கிரக காரகத்துவங்கள் ரொம்ப முக்கியம். இந்த கிரக காரகத்துவங்களை நான் இப்போ ரொம்ப உங்களுக்கு எளிமையா நடத்துறேன். அதுக்கு முன்னாடி நீங்க மகாபாரதத்தில் உள்ள கர்ணனுடைய கேரக்டர்ஸ், அவருடைய கேரக்டர் நமக்கு ஞாபகத்தில் அனைவருக்கும் இந்த ஸ்டோரி தெரியும், இந்த கதைகள் தெரியும். அதனால அந்த கேரக்டர் நீங்க நான் இப்ப இந்த காட்டுற இந்த புகைப்படங்களோட நீங்க கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப இதுவா உங்களுக்கு புரியும். சூரியன காரகத்துவங்கள்ல உறவு காரகத்துவம், உயிர் காரகத்துவங்கள்ல தந்தை, இதுவும் சூரியனுடைய காரகத்துவம். வீட்டில் உள்ள தந்தை அவர் வந்து சூரியனுடைய காரகத்துவம். மூத்த மகன், அதுவும் சூரியனுடைய காரகம். வீட்டில் உள்ள மூத்த மகன். நம்ம உடல், ஆன்மா, உடல் அப்படின்றது, மனம் அப்படின்றது சார்ந்தது சொல்லுவோம். உயிர் ஆன்மான்ல அது வந்து சூரியனுடைய காரத்துவம். வலது கண், நம்மளோட கண்கள்ல வலது கண் வந்து சூரியனுடைய காரத்துவம். உடல் உறுப்புகள்ல இருதயம், அதுவும் வந்து சூரியனுடைய காரகத்துவம். முதுகு, முதுகு முதுகு இருக்குல்ல, அது சூரியனுடைய காரகத்துவம். சூரியன் ஒரு நல்லா வலுத்து இருந்ததுன்னா அவங்க நல்லா நிமிந்து நடப்பாங்க. சூரியனுடைய அந்த கிரகம் அது கெட்டுருச்சுன்னா, ஜோதிடத்துல அவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு கெட்டு போயிடுச்சுன்னா, அவங்க ஒரு மாதிரி குனிந்த மாதிரி நடப்பாங்க. சூரிய ஒளி படாத, சூரிய ஒளி எந்த நாட்டுல ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குளிர்காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்கன்னா நிறைய ஆடைகள், ஜாக்கெட்னு போட்டு குனிஞ்சமா நடப்பாங்க. ஆனா சூரிய ஒளி படும்போது நிமிந்து நடப்பாங்க. எந்த ஒரு வறுமையான கண்ட்ரில பாத்தீங்கன்னா, எந்த நாட்டுல வெயில் அதிகம் இருக்குனாங்கன்னா பாருங்க, நல்லா நிமிந்து நடப்பாங்க அதிகப்படியான மக்கள் அங்க. சூரிய ஒளி அதிகமா தேவை. முதுகு தண்டுவடம் இருக்குல்ல, முதுகோட சூரிய ஒளி பட்டாதான் அது நிமிர்ந்து நடக்கிறதுக்கு அது ரொம்ப படும். தலை, உடல் உறுப்புகள்ல தலை வந்து சூரியனுடைய காரகத்துவம். தலை, நீங்க சூரியனை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சூரியனை சுத்தி தான் தலை, அவரை சுத்தி தான் மற்ற கிரகங்கள் சுத்தி வருது எல்லாமே வந்து. அதனால நீங்க சூரியன். கௌரவம், சூரியன் யார் யாருக்குன்னா அந்த கிரகம் நல்லா வலுத்து இருக்குது ஜாதகத்துல அவங்களுக்கு நல்லா இருக்குன்னா, அவன கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. கௌரவத்துக்காக அவங்க ரொம்ப செயல்படுவாங்க. அவங்களுக்கு கௌரவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சத்யராஜ் அந்த ஊர் தலைவர் தான் கௌரவத்துக்காக அவரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் குடுப்பார். சரிங்களா? ஸோ அந்த மாரி கேரக்டர். கௌரவம் ரொம்ப பிடிக்கும். நீங்க மகாபாரதத்துல கர்ணன பார்த்தீங்கன்னா கூட யாரோ அவர் வந்து கௌரவம், யாரும் வந்து தன்னை தாழ்ந்த குணம் சொல்லும்போது அவர் ரொம்ப கஷ்டப்படுறார். தன்னோட கௌரவத்துக்காக அவர் போராடினார். சரிங்களா? அதற்காக அனைத்து வித்தைகள் அனைத்தையும் கத்துக்கிட்டார். சூரியனோட காரகத்துவம் உள்ள எந்த நபரையுமே நம்ம கௌரவ குறைச்சலா ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா அவனுக்கு அவ்வளவு கோபம் வரும். சரிங்களா? அப்போனா உங்களுக்கு சூரியன் ரொம்ப வலுவா இருக்குன்னு அர்த்தம். சூரியனோட காரகத்துவம் கம்மியா கூட நம்ம எதுவும் திட்டினா கூட கண்டுக்க மாட்டாங்க. சரிங்களா? ஆனா ஸ்ட்ராங்கா உள்ளவங்களுக்கு திட்டினோம்னா அவனுக்கு கோபம் வந்துடும். அவனுக்கு கௌரவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். குடும்ப தலைவன், வீட்டுல உள்ள குடும்ப தலைவனும் சூரியனுடைய காரகத்துவம். அவங்க தான் அதை லீட் பண்ணி கொண்டு போறக்கூடிய நபரா இருப்பாங்க. உறவு காரகத்துவம், உயிர் காரகத்துவங்கள்ல மாமனார் சூரியனுடைய காரகத்துவம் தான். ஊர்ல உள்ள மிகப்பெரிய மனிதர்கள், 4 பேர் மதிக்கக்கூடிய ரொம்ப நேர்மையான, பண்பான மிகப்பெரிய ஊர் தலைவர்கள் அனைவருமே நேர்மையா அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே சூரியனுடைய காரகத்துவம். இவங்களுக்கு வந்து புகழ் அதிகமா இருக்கும். புகழுக்காக இவங்க புகழை நோக்கி போக மாட்டாங்க. பட் அவங்களோட செயல், அவங்களுடைய இதனை வந்து அவங்களுக்கு புகழையும் பேரையும் புகழையும் கொடுக்கும். நல்ல மரியாதை கிடைக்கும் இந்த சூரியனுடைய காரகத்துவங்கள். சமுதாய தலைவர்கள், சரிங்களா? சமுதாய தலைவர்கள், ஒரு சமுதாயத்துக்கு அவங்க தலைவர். அவங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. மற்றவர்களையும் நல்வழியில கூட்டிட்டு போவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்கும். நேர்மையா வாழ்றதுக்கு மத்தவங்களையும் அவங்க வழி நடத்துவாங்க. நல்ல வழியில நேர்மையா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கும். ஆன்மீக பற்று அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்.
பாரம்பரியம், கலாச்சாரத்தோட அவங்க வாழக்கூடிய நபராக இருப்பாங்க. மீதி வீடியோ நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.